நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா அங்க நிறுத்துங்க. அக்கா இந்தாங்க. எங்க பாருமா, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? இந்த மெதுவா. எங்க பாருமா, யார் நீ? இது பூபதி ஐயாவோட வீடு தானே? ஆமா, அவர் வீடுதான். நீங்க யாரு? அவர் சந்திக்கணும். பூபதி எங்க? யாரும் வந்து அவரை கூட்டிட்டு போனாங்க. ஏதோ பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமா? உங்களுக்கு அவரால் ஏதாவது ஆகணுமா? எங்க பாருமா, உன் பேர் என்ன? நீ நல்லா தானே இருக்க? சரி விடு, நீ இங்கேயே உட்காந்து பூபதி வர வரைக்கும் காத்துக்கிட்டு. எங்க பாருமா ரத்னா. சொல்லுங்க சித்தி. நாங்க கிளம்புறோம். ஏதாவது வேலை இருந்தா எனக்கு சொல்லி அனுப்ப. சரி சித்தி. அப்புறம் ரத்னா, இவ்வளவு கவனிச்சுக்கோ. சரிங்க சித்தி. சரி வாங்க எல்லாரும் போலாம். சரி சரி, அழாத. பாத்துக்கோ. சரி 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 சரி. ஐயோ பாத்து, கழுத்து பத்திரம். குழந்தையுடைய கழுத்து ரொம்ப மென்மையா இருக்கும். யாரும் சொல்லிக் கொடுத்தது இல்லையா? இந்தா, இவளுக்கு பால் கொடு. பசிக்குதோ என்னவோ. எனக்கு அது வீட்டுல ஆட்டம் பாட்டம்லாம் நடந்துட்டு இருந்தது. அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஆனா அது வந்து ஒரு பொண்ணு உண்டானதானே அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. முதல் குழந்தையா? இல்லைங்க, இது ரெண்டாவது. பையனோ பொண்ணோ என்னவோ, ஏற்கனவே 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். அட, ஏன் அழறீங்க? என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்காக மன்னிக்கணும்? சொல்லுங்க, ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? அது உங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தீங்க. ஆனா நான் எப்படி? அட அதுவா? அத பத்தி நீ கவலைப்படாத, பழகிடுச்சு. அவர் இந்த ஊருக்கே நாட்டாம சின்ன பிரச்சனையில இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் இவர் தான் தீர்த்து வைக்கணும்னு வருவாங்க. அப்படி ஒரு வேளை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லலாம். சித்தப்பா சித்தப்பா, அந்த டப்பாக்கு பின்னாடி ஒரு ராக்கியாவது இருக்கான்னு பாருங்க. அட சும்மா தம்பி, ரொம்ப நேரமா தொலை பண்ணிட்டு இருக்க. என் கடையை பத்தி உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? ராக்கி எல்லாத்தையும் வித்தாச்சு, கிளம்பு. கடவுளே, இந்த சித்தப்பா கடையில எனக்காக ஒரு ராக்கியாவது வச்சிருக்கலாம்ல. இப்ப என் தங்கச்சி வேற வர போறா. அவ வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? சித்து சித்து சித்து, உன்கிட்ட ஒரு ராக்கி இருந்ததுல, அதை தூக்கி போட்டியா? இல்லையே, என் ராக்கில மயில் இருக்கும். அதை நான் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணுவேன். ஒருவேளை நான் மயில் போட்டோ வரையணும்னா அதை எடுத்து நான் ஒட்டி விட்டுருவேன். சித்து, பரீட்சையெல்லாம் அப்படி பண்றதுலாம் தப்பு.
நீ எனக்கு அந்த ராக்கி கொடு, நான் உனக்கு மயில் வரைய கத்து தரேன். நான் ஏன் தரணும்? நீ ராக்கிய வச்சு என்ன பண்ண போற? உனக்கு தங்கச்சி கூட இல்ல. இங்க பாரு சித்து, நீ என் ஃப்ரெண்டு தானே. பாரு, எனக்கு தங்கச்சி வர போறா, அப்புறம் என்கிட்ட ராக்கியும் இல்ல. அப்ப அவ எனக்கு என்ன கட்டி விடுவா? அதுக்கு பதிலா நீ இந்த மூடி எடுத்துக்கோ. என்ன இவ்வளவு சிப்பா நான் அந்த ராக்கிய கொடுத்துருவேனா? நீ எல்லாம் முடியும் தா, அப்ப நான் ராக்கிய தரேன். எல்லாம் முடியுமா? ஆமா, இது எல்லாத்தையும். சரி, எடுத்துக்கோ. நீ இங்கே நில்லு, நான் கொண்டு வரேன். ரத்னா, ரத்னா. இதோ அவரே வந்துட்டாரு, நான் கூட்டிட்டு வரேன். ரத்னா, ஹேய், இங்க பாரு, இங்க பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இது நீ போட்டுக்கிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே ஒரு மகாராணி மாதிரி இருப்ப, அப்படி தேவதை மாதிரியும் இருப்ப. இந்தா, இத போட்டு பாரு. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா என்ன விஷயம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. ஏதோ வேணும்னே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. பைத்தியம் மாடி உனக்கு. நான் உன்னை தாலி கட்டின புருஷன், நீ இதை போடணும்னு ஆசைப்பட மாட்டேனா? சரி விடு, இப்ப நானே இதை உனக்கு போட்டு விடுறேன். அட என்ன விடுங்க, இத கொடுங்க. யாரோ ஒரு பொம்பளை வந்திருக்கா, உங்களை சந்திக்கணும்னு. வாங்க. ஓஹோ, நம்ம 2 பேர் அன்புக்கு நடுவுல வந்த அந்த எதிரி யாரு? சும்மா இருங்க. 2 பசங்களுக்கு அப்பாவாக போறீங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஓ, இங்க பாருமா, அவர் வந்துட்டாரு. இப்ப பேசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரத்னா, இன்னும் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? சரிங்க. அமிர்தா, நீ இங்க? நீ இங்க எப்படி? இங்க வா. அமிர்தா, நீ எங்க? எதுக்கு? டாக்டர் சொல்லிட்டாரு, இனி நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன். உங்களை நான் ரொம்ப தேடினேன். அதுக்கப்புறமா தான் அந்த விலாசத்தையே கண்டுபிடிச்சு, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். நீ எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல, நானே வந்து உன்னை சந்திச்சிருப்பேன். நான் யார்கிட்ட சொல்லி அனுப்புவேன்? எனக்காக இந்த உலகத்துல யார் இருக்கா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் இங்க வர விரும்பல. ஆனா குழந்தையோட கட்டாயத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த நோயால எனக்கு தெரியவே இல்லை எப்போ நான் உண்டானு. அது தெரியும் போது ரொம்ப தாமதமாயிடுச்சு. இது கடவுளோட விருப்பம் போல இருக்கு. அவ இந்த உலகத்துக்கு வரணும்னு இருக்கு. நான் இவ்வளவு அனாதாசிரமத்துக்கு எடுத்துட்டு போனேன். அங்க அந்த நிலைமையை பார்த்ததும்
எனக்கு அவளங்க விடுறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்களுடைய பொண்ணு உங்களுடைய சொத்து எடுத்துக்கிட்டு இங்க வர வேண்டியதா போயிடுச்சு. என்னோட பொண்ணா? உங்களுடைய பொண்ணு உங்களுடைய சொந்தம். நீ என்ன சொன்ன? நீ இப்ப என்ன சொன்ன? ரத்னா, நீ இப்ப என்ன சொன்ன? என்ன விடுங்க. என் புருஷன் மேலேயே பழிய போடுறியா? எவ்வளவு தைரியம் தான் என் புருஷன் மேல பழிய போடுற? சொல்லு. ஏன் வீட்டுக்கு வந்த? ரத்னா, என்ன விடுங்க. நான் சொல்றதை கேளு. இவ சொல்றது உண்மைதான். அது என்னோட குழந்தை தான். ரத்னா, ரத்னா, நான் சொல்றது கேளு. நான் உனக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். ரத்னா, 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 நான் சொல்றது கேளு. ரத்னா, 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 தயவு செஞ்சு கதவு தர. ரத்னா, நான் சொல்றதை கேளு. கதவு தர. ரத்னா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கேளு. நான் எதுவும் கேட்க விரும்பல. என்கிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை நான் எவ்வளவு நம்பினேன். ஆனா என்ன எப்படி ஏமாத்திட்டீங்களே. ரத்னா, கதவை தர. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. நான் சொல்றதை கேட்காத வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே செய்யலன்னு உனக்கு தெரியாமலே போயிடும். ரத்னா, 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 கதவை தர. ரத்னா, இல்ல இல்ல, நான் எதுவும் கேட்க வேண்டாம். ரத்னா, 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 ஏடா கூட எதுவும் பண்ணிடாத. ரத்னா, ரத்னா, நான் சொல்றதை கேளு. ரத்னா, கதவை தர. அமிர்தா, 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 அமிர்தா.
ரத்னா ரத்னா கதவை தர ரத்னா ரத்னா அவ இறந்து போயிட்டா ரத்னா அவ இறந்து போயிட்டா ரத்னா கதவை தர ரத்னா அவ இன்னைக்கு தனியா இறக்கல. அவ என் உறவை கூட எடுத்துக்கிட்டு இறந்திருக்கா. அவ என்னோட நம்பிக்கையும் கூட எடுத்துக்கிட்டு போயிட்டா. அவ என்னோட புருஷனையும் கூட்டிக்கிட்டு இறந்திருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா நான் ராக்கி கொண்டு வந்திருக்கேன். அம்மா நான் ராக்கி அப்பா அப்பா யார் இவ? சொல்லுங்கப்பா யார் இவ? சொல்லுங்கப்பா யார் இவ? உன்னோட தங்கச்சி. என்னோட தங்கச்சியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ தான் என்னோட தங்கச்சி. பறவை எங்க போச்சு? கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கோம். உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். இந்தா எனக்கு ராக்கி கட்டி விடு. அட என்னது இது? இவ்ளோ சின்ன சின்ன விரல். ராக்கி எப்படி கட்டி விடுவ? சரி கவலைப்படாத, நீ சின்ன பொண்ணா இருக்கிற வரைக்கும் நானே உனக்கு ராக்கி கட்டி விடுறேன்.